மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இந்த தலைப்பிலே சிலரும் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு, காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா என்று இன்னொரு பாட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, இப்படி ஒரு பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே, இயற்கையை திருடாதே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம். இப்படி 5 பாட்டு. இந்த 5 பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறும்போது அதோட விலை குறையும், இல்லன்னா ஜாஸ்தி ஆகும். அங்க அந்த பொருள் தன்னோட தரத்தை இழக்குதுயா. ஆனா காசுன்ற கடவுள் எத்தனை கை மாறினாலும் தன்னோட தரத்தை இழக்கிறது இல்லையா, இழக்கிறது இல்ல. தரத்தை இழக்காதவர் யார் சார்? கடவுள். அப்ப காசுதான் சார் கடவுள். சார் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவேன் சார். நான் அப்போ ஸ்கூல்ல ஆனுவல் டேன்னு வரும்போது எல்லா மிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேசட்டை கொடுத்து, மா நாளைக்கு ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா பிள்ளைங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்து ஆனுவல் டேவை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னாங்க சார். எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் ஆடிட்டோரியத்தில் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் டான்ஸ்ன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் சார். அன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் பார்த்து சொன்னாங்க, அந்த குழந்தைங்க ரொம்ப அழகா ஆடுது, ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு ஆடினாங்கன்னு சொன்னாங்க சார். அப்போ நான் எங்கள் அண்ணனுக்கு லெட்டர் போட்டேன், அண்ணா என்னால் இந்த ஸ்டேஜ் ஏற முடியல, மேடை ஏறி அந்த 10 பிள்ளைங்களுக்கு சமமாக நான் டான்ஸ் ஆடணும்னா அவங்க போடுற உடையை நான் போட்டுக்கணும், எனக்கு துணி வாங்க காசு இல்லைன்னு நான் சொன்னேன் சார். அப்போ என்னோட அண்ணன் சொன்னிச்சு, அடுத்த தடவை உனக்கு நான் காசு அனுப்பி வைக்கிறேன்னு. அன்னைக்கு என்னோட அண்ணன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? லாரியில் கிளீனர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை 8 நாளாக இருந்தாலும் கழட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 2 நேரம் பட்டினி கிடந்திருப்பாங்க சார். அப்படி இருந்து அந்த 300 ரூபாவை தன்னோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கஷ்டப்பட்டு 300 ரூபா அனுப்பி கொடுத்தாங்க சார் என்னோட அண்ணா. அந்த 300 ரூபாவை வச்சு போய் அதே மாதிரி அடுத்த பொண்ணுங்க மாதிரி கலர் கலராக ட்ரெஸ்ஸை வாங்கி மேடையில் ஏறி டான்ஸ் ஆடினேன் சார். அப்போ அத்தனை ஆடியன்ஸ் சொன்னாங்க, நடுவில் ஆடுற பொண்ணு ரொம்ப அழகா ஆடுனுச்சு, யாரு அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க, இந்த இத்தனை கல்ச்சரல் ப்ரோக்ராமிங்கும் அந்த பொண்ணு தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணு தான் சொன்னுச்சின்னு. அன்னைக்கு திறமை இருந்தேன்னா நொந்த மூளையில் உட்காந்துருந்தேனே, என்னோட திறமை என்ன மேடை ஏற்றுனுச்சா சார்? ஏற்றல. ஆனால் என்னோட அண்ணன் கஷ்டப்பட்டு அந்த 300 ரூபாய் கொடுத்தாங்களே சார், அந்த 300 ரூபாய் தான் சார் என்னோட திறமையை மேடை ஏறி பாராட்ட வச்சுச்சு. வாழ்த்துக்கள். உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு ஆட வைத்தது நீங்கள் காசுன்னு சொல்றீங்க. நான் அதை காசா பார்க்கல, உங்க அண்ணனோட மனசா பார்க்கிறேன். எல்லாருக்கும் அண்ணன் இருக்கான், தான் தங்கச்சிக்கு கல்யாணம் கூட பண்ணுதோ பண்ணலையோன்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய அண்ணனுக்கு மத்தியில நான் வாடினால் பரவாயில்லை, தங்கையே நீ சகோதரியே ஆடு என்று உன்னை ஆட வைத்தானே உன் அண்ணன், அப்படி ஒரு அண்ணனை உனக்கு கொடுத்ததே அந்த ஆண்டவன் தான். அவனைத்தான் நான் ஆண்டவனாக பார்க்கிறேன். என்னோட முதல் படம் விடுதலை ராகம் மாபெரும் வெற்றி படாத எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம், எத்தனை நாள் கண்ணு முடிச்சிருப்பேன், எத்தனை நாள் கதை எழுதியிருப்பேன், எத்தனை நாள் பாட்டு பாடியிருப்பேன். ஆனால் அந்த படத்தில் எனக்கு இயக்குனர்னு பேர் போடல, எனக்கு கதை வசனம் பாட்டு மியூசிக் மட்டும்தான் போட்டாங்க. முதல் நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் காசு கொடுத்து பார்க்குறதுக்கு, படம் கொடுத்து பணம் டிக்கெட் எடுத்து பார்க்குறதுக்கு பணம் இருந்தது. அண்ணா சாலையில் நிற்கிறேன். முதல் நாள் அந்த படம் பார்க்குறது எனக்கு காசு இல்லை சார், நான் படம் பார்க்கல சார். படம் பார்க்க போனால் கூட அடுத்தவன கண்ணில் கண்ணீர், என்னால் படத்தை பார்க்க முடியல. இன்னை வரைக்கும் நான் விடுதலை ராகம் பார்க்கல. நான் வாழலையா? எவ்வளோலாம் ஏன் எல்லாரையும் தூரதர்ஷன் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க, என்னை பேட்டி கூப்பிட்டாங்கம்மா. நான் வேணாம் சார், என்னை கட் பண்ணிவிடுவாங்க சார், என்னெல்லாம் எடுக்காதீங்க சார். ஒரு தடவை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணால் ரொம்ப இதயம் புண்படும், எடுக்காமலே விட்டுட்டிங்கன்னா
இதயம் பண்பட்டுரும் சார், என்னெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வேணான்னு சொன்னேன். இல்லை எடுக்கிறோம், கண்டிப்பாக போடுறோம். நாங்கள் எல்லாரும் எடுத்தது இன்டர்வியூ போட்டாங்க, கடைசியில் முட்டும் போட்டாங்க, என்னோட இன்டர்வியூ மட்டும் போடலை. ஐயோ, தொலைக்காட்சியில் நம்ம முகம் வரலையே அப்படி நான் அன்னைக்கு வாடி போயிருந்தா இன்னைக்கு சன் டிவிங்கிற இந்த தொலைக்காட்சியில் இந்த அரட்டை அரங்கத்தில் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேனே. காசு தான் கடவுளா? இல்லைம்மா. சில வாழ்க்கையில் சில முயற்சி தோல்வி அடையலாம், உடனே காசு தான் கடவுள்னு சொல்லிடாது. சார், மீன் காஞ்சு போனா கருவாடு, ஆனா பொண்ணை நம்பி போனா என்ன தெரியுமாங்களா சார்? திருவாடு சார், திருவாடு. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் திருவாடு தூக்குற காரணம் என்ன? பொண்ணுங்க சார். அந்த பாலா போட பொண்ணு மேல வச்ச ஆசைனாலதான் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர் லட்சிய தொலைச்சிட்டு திருவாடு தூக்குறாங்க. அந்த காலத்து ராவணன் முதல் இந்த காலத்து பில் கிளின்டன் வரைக்கும் அழிஞ்சு போனானே, காரணம் என்ன? பொண்ணு மேல வச்ச ஆசைனாலதான் சார். பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்கன்னு. ஒருத்திய லவ் பண்ணா உருப்படியா இருக்கலாம், ஒவ்வொருத்திய லவ் பண்ணா நீ உருப்படாம தான் போவ. ஐயா, ஒருத்தைய லவ் பண்ணதுக்கே இப்படி இருக்கிறனா, இனி ஒவ்வொருத்தையும் லவ் பண்ண நான் எப்படி இருப்பேன்? இப்படித்தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா சார். அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அவங்ககிட்ட, இங்க பாரு, எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, என்ன நாளைக்கே நீ வந்து என்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இவன் என்ன சொன்னா, வெயிட் பண்ணு, உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு கேட்கல. இங்க பார், என் மேல நீ உண்மையான லவ் வச்சிருந்தீன்னா என்னை கூட்டிட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா என்ன நீ போனமா தான் பாப்பேன்னு. அப்ப அவ கொடுத்த ப்ரெஷர்ல இவன் என்ன பண்ணா, ஓடியே போனான். ஓடி போனா இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பொண்ணோட அப்பா அம்மா சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரரை தேடுறாங்க சார். நாலா பக்கமும் தேடி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரை உணவு உட்கார வச்சு பஞ்சாயத்து நடத்துறாங்க. அந்த பக்கம் பொண்ணோட அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க சார். இந்த பக்கம் இவன் இப்படி நின்று இருக்கிறான். அப்புறம் ஏமா போலீஸ்காரர் கேட்கிறார், இங்க பார், நீ உங்க அப்பா அம்மாவோட போறியா இல்ல இவனோட போறியா? அதுக்கு சார், எங்க அம்மா சூசைட் பண்ணிக்கின்னு சொல்லுது, அதனால நான் எங்க அப்பா அம்மாவோடைய போறேன் சார் அப்படின்னுட்டா. அவ சொல்லிட்டு போனா தான் கோடு. இவனை போட்டு குமுறு குமுறுன்னு குமுறி துவச்சு அப்படியே காய போட்டாங்க, வாஷிங் மிஷின்ல தோசை மாதிரி. பாவ சார். அதாவது ஓடி போனது என்னமோ 2 பேர் தான், ஆனா அந்த பொண்ணை ஒன்றும் கேட்காம இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, அவனை அடியோ அடின்னு அடிச்சு நோக அடிச்சு என்ன பண்ணாங்க சார், மூடையில உட்கார வச்சுட்டாங்க. எத்தனை வயசு? ஏன் சார், எத்தனை வயசு? வயசு 23 இருக்கு. நீ இப்ப உனக்கு என்ன வயசு? எனக்கு வயசு 21. 21. என்ன படிச்சிருக்க? நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிட்டு இருக்கேன். நீ காதலிக்க ஆரம்பிச்சியா? காதலிக்க முடிச்சிட்டேன் சார். காதல் ஆரம்பிச்சு முடிச்சிட்டேன். ஆமா. எந்த வயசுல? அது வயசு ஒரு 17 16 இருக்கும். 16 வயசுலயே காதலிச்சிருக்கிற? ஆமா சார். நீ ஏன் பேச மாட்ட? பொண்ணு மேல ஆசை வைக்காத, பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை. இப்படி எவன்டா பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்கலான்னு தோணுதா? கேட்க முடியல. எழுதுனது நானே, பாடினது நானே, நடிச்சது நானே, படம் பிடிச்சது நானே. இப்படி எழுதி தெரியாதனமா இந்த கிருஷ்ணமூர்த்திலாம் இப்படிலாம் பேசுவான்னு தெரிஞ்சா நான் எழுதியே இருக்க மாட்டேன் ஐயா. சார், தஞ்சாவூர்ல காதலிக்கிறவன் தான் காதலிக்கு கதமம் வாங்கி கொடுப்பான், மதுரையில காதலிக்கிறவன் மல்லி வாங்கி கொடுப்பான், இதே நம்ம ஊட்டியில காதலிக்கிறவன் ரோஜா வாங்கி கொடுப்பான். இதையெல்லாம் வாங்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பசங்களுக்கு என்ன கொடுப்பா தெரியுங்களாங்க சார்? திருநெல்வேலி ஒரிஜினல் இருட்டு கடை அல்வாவை தான் கொடுப்பாங்க சார். அல்வாவை தான் கொடுப்பாங்க சார். இந்த கதையெல்லாம் எதுக்கு, என் கதையை கேளுங்க சார். நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு சார். 10வது படிக்கும் போது, அதை மறந்துட்டு பாருங்க. 10வது படிக்கும் போது சார். 10வது படிக்கும் போது காதலிச்சேன்னு சொல்றிய, இது நியாயமா சார்? 10வது படிச்சு பாஸ் பண்ற தகுதியை விட வேற என்ன தகுதி சார் வேணுங்கிறீங்க? இதுக்கு தனியா டிகிரி சர்டிபிகேட், டிப்ளமா சர்டிபிகேட் வச்சுட்டா சார் காதல் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஏன் சார் அந்த பொண்ணுக்கு என்னால கஞ்சி ஊத்த முடியாதா? கஞ்சி ஊத்த முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் பரவாயில்லை. ஒன்ன மாதிரி சின்ன பையன்லாம் பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு
உங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பை தாங்க முடியல, போலீஸோட தொல்லை தாங்க முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலான்னு நீ அந்த ஆண்மகனும் பெண்மகனும் சேர்ந்து விஷம் கொடுத்து விட்டு இறந்த எத்தனை காதல் கதை உனக்கு காட்ட வேண்டும்? காட்டவா? இழப்பது அவர்கள் மட்டுமல்ல, இழப்பது அவர்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, அந்த 2 குடும்பத்தின் எதிர்காலம் புதைந்து விடுகிறது. 10ஆம் கிளாஸ் படிக்கக்குள்ள வர்றது உண்மையான காதலா? ஒரு பிசிக்கல் இன்ஃபாக்சுவேஷன், ஒரு இனக்கவர்ச்சி. ஒரு பொண்ணை பார்த்தா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவ அழகா தான் தெரியவா, அவளோட மனசை பார்க்கல, நீங்க அழகா மட்டும்தான் பார்க்குறீங்க. அழகு எத்தனை நாளைக்கு நிலைக்கும்? சார், நான் காதல் பண்ண பொண்ணு வந்து நம்பிதா மாதிரியோ சிம்ரன் மணியோ இல்லை, கருப்பு தான் சார். நானும் மனசை பார்த்து தான் காதலிச்சேன். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஒரு மொரமாம இருக்கிறேன்னு சொன்னான். சரிங்களா சார்? மொரமாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மொரமாம இருக்கிறான், அவனை தான் கட்டிக்கொன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அதனால எனக்கு வேற வழி தெரியல, நான் வந்து எங்கள் மொரமான தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன சார் பண்ண? இப்பதான் சார் சொன்னாரு எஸ்எஸ்எல்சிக்கு அவ விட்டுட்டு போயிருவான்னு தெரியலையா? அப்போ அம்மா சொல்றது வாஸ்தவம் தான். அதாவது முன்னாடியே அவ கழட்டிட்டு போகணும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நான் அவளை காதலே பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? அப்பா அவ விட்டுட்டு போவான்னு தெரிஞ்சப்பவே நீ அவளுக்கு பக்குவத்தை ஊட்டி ஆமா, காதலிச்சு. ஊட்டி காதலிக்குது, கொடைக்கானல் காதலிக்குது, கோத்தகிரி காதலிக்குது, கோயம்புத்தூர் காதலிக்குது. ஏம்மா நீ வேற வயிற்றுல கொட்டுற? நீ வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல காதலிச்சுட்டு இப்ப பேசுற. என் முறமாமனை தான் அவ கட்டிப்பன்னு சொன்னால, அவளோட நீ எத்தனை நாள் பழகிருப்ப? சார் 2 வருஷம். அவ 2 வருஷம் பழகக்குள்ள நம்மளோட பழகுவா. இவளுக்கு ஒரு முறமாம இருக்கான, இந்த முறமாமனையும் மீறி இவ எதிர்த்து நின்று நம்மளைத்தான் கட்டிப்பானான்னு நீ என்னைக்காவது யோசிச்சியா? 2.5 மணி நேரம் பார்க்கிற ஒரு படத்தை 2.5 மணி நேரம் முடிஞ்சோன்னையே ஜட்ஜி பண்ற நீ 2.5 வருஷமா ஒரு பொண்ணோட பழகும் போது அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு ஜட்ஜி பண்ண முடியாத நீங்கெல்லாம் ஏன் காதலிக்கணும்? சார், ஆம்பளைய காதலிச்சாங்க, பொம்பளைய காதலிச்சாங்க. சரிங்க, இப்போ ஆம்பளையெல்லாம் காதலிச்சு அவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை கட்டி வச்சாங்க. ஆனால் பொம்பளைக்கு சின்சியர் லவ்னு சொல்கிறாங்களே, எங்கே ஒரு செங்கலை நட்டு வச்ச இடத்த காமிங்க பார்க்கலாம். காமிங்க சார். ஆண்மகன் தாஜ்மஹால் கட்டுவான், பெண்மகள் தாஜ்மஹால் கட்ட முடியாது, கட்ட மாட்டாள். எத்தனையோ பெண்ணோட காதல் தோத்துருக்கும். காதல் தோத்தோன்னு கல்யாணம் போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? தனியாக ராத்திரில எத்தனை நாள் கண்ணீர் அடிப்பான்னு உனக்கு தெரியுமா? எத்தனை நாள் தனியா போய் தனக்குள்ள அழுவா அவனுக்கு தெரியுமா? பெண்ணின் இதயம் மென்மையானது. சூழ்நிலையின் கைதி தான் பெண். தன் சூழ்நிலையின் காரணமாக காதலை உதறி இருப்பாள், தன்னுடைய காதலனை உதறி இருப்பாள். ஒரு பொண்ணு வந்து நீங்க தானையா சினிமா படத்துல காதலை பார்த்தா அப்பா அம்மா சூப்பர் படம் எடுத்துக்காரு, காதலை திரைப்படத்தில் பார்த்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள், காதலை கதையில் படித்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள். ஆனால் தன் வீட்டுக்குள்ளே காதல் வந்தால் வெட்டி போடுவேன் என்று சொல்வார்கள். அதுதானே உலகம். ஏரிய முழுங்கினவன், ஆத்தை ஏப்பம் விட்டவன், கடலை கொள்ளையடிச்சவன், இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமுதாயத்தில் எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட திருடனுங்க தாங்க உழவிக்கிட்டு இருக்கான். இந்த திருடனர்களால் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? ஆண்டுக்கு 10 மாதம் மழை பெய்யக்கூடிய 2வது சிறப்புஞ்சின்னு சொல்ற ஒரு பகுதிங்க. இன்னைக்கு அந்த ஊரினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரூற்றுக்கள் எல்லாம் வறண்டு கொஞ்சம் கொஞ்சமா வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு. அப்படி ஒரு கொடிய சூழ்நிலைக்கு இந்த நீலகிரி மாவட்டமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னா சமவெளிய பகுதியை பத்தி ஐயா சொல்ல வேண்டியது இல்லைங்க. இல்லையா? இவர் இப்ப சொல்றதெல்லாம் பொய். காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டினால மழை வரலன்றாரு. நடுக்கடல என்ன எவனா மரம் நட்டு வச்சிருக்கான்? நாங்க மழையும் புயலும் சேர்ந்து அடிக்கிறது இல்ல. சொல்றேன் சார், நடுக்கடலை வந்து மரங்கள் நட்டாதான் மழை பெய்யணும்னு அவசியம் கிடையாது. அங்க ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கு. ஆனா சமவெளி பகுதிகள்ல ஈரப்பதம் கண்டிப்பா தேவை. ஈரப்பதத்தை வந்து காற்றுல ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு மரங்கள் அவசியம். அதனால சமவெளி பகுதியில மழை பெய்ய மரங்கள் தேவை, நடுக்கடலை மழை பெய்ய மரங்கள் தேவையில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க ஊர்ல ஒரு டீ கடைக்காரர் ரொம்ப அழகா ஒரு மரத்தை தடுத்த மரம் வெட்டுறதை நிறுத்தினாருங்கய்யா. சாலையை வந்து விரிவுபடுத்த போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க. இவருடைய டீ கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அளந்து போட்டு போயிட்டான். உடனே இவர் என்ன பண்ணாரு, சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வேலை குத்தி வச்சு ஒரு விளக்க பத்த வச்சு கட்டிட்டு சபரிமலைக்கு போயிட்டாரு. மரத்தை வெட்ட வந்த ஆளுங்க என்ன பண்ண, அதிகாரிகள் ஆகா இது சாமி மரமாச்சேன்னு சுத்தி கும்பிட்டு விட்டு போயிட்டான். ஐயா இவர் சொன்னார்ல மரத்தை காப்பாத்துருக்கு, அந்த ஆள் ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒழுங்கா வருமானம் வரல.
உடனே ஒரு ஐடியா போட்டான். சாமி படத்தை மாட்டி மரத்துக்கு அடிச்சு பக்கத்தில் உண்டியில் வச்சா நல்லா வருமானம் வரும் இல்லை, அதனால தான் மரத்தை காப்பாற்றினான். அங்கேயும் காசு தான், அங்கேயும் காசு தான் வந்துச்சு. சரி ஐயா, உண்டியல் வச்சது உண்மைதாங்க, காசு விழுந்தது உண்மைதான். 3 மாசத்துல அந்த உண்டியல் காணாம போச்சு. அதை திருடினது இவர் தாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை வெளியில சொல்லல. இன்னைக்கு சாமிக்கு போட்ட காசு எங்க போனா என்ன, சாமியை தூக்கிட்டு போகுது, எவனோ கொண்டு போறான், சாமி கொண்டு போச்சு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயா, இப்படி அழிக்கப்படுற இந்த நீலகிரியினுடைய சிறப்பு 1-2 இல்லைங்கய்யா. இந்த மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 2200 வகை தாவரங்கள் இருக்குங்கய்யா. அதுல 86 வகை தாவரம் பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி மண்ணில் மட்டுமே வளருங்க. இதை வேற எங்கேயும் கொண்டு போய் வளர்க்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, 3 மாநிலத்துக்கு தேவையான ஆறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை நீர் தொட்டின்னு இதுக்கு பேர் பெற்றிருக்குங்கய்யா. அந்த இயற்கை நீர் தொட்டி இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வறண்டு அந்த இருந்த ஆறுகள் எல்லாம் இன்னைக்கு ஓடையா மாறிக்கிட்டு இருக்குங்கய்யா. ஒரு மலை பிரதேசம்னா 66% காடு இருக்கணுங்கய்யா. சமவெளி பகுதியா இருந்தா 33% காடு இருக்கணும். எங்களுடைய பகுதியில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 20%க்கும் குறைவான காடுகள் தான் இருக்கு. சமவெளி பகுதி சொல்லவே வேண்டியதில்லை, 10%லிருந்து மிகவும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. அதை விட ஒரு முக்கியங்க, இந்த மனிதனுடைய உணவுப் பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதனுடைய மரபுகளை எடுக்கக்கூடிய காடுகள்ல ஒரு பகுதி இருக்கு. அதை மரபு சொத்துன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மரபு சொத்துக்கள் வெறும் 4% தாங்க இருக்கு. இயற்கையினுடைய அழிவினுடைய அந்த பாதிப்புக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக சொல்லணுங்க. எல்லாரும் வர்ற அத்தனை பேரும் போய் பார்க்குற இடம் இந்த படகு இல்லம். ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுங்களா, அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும், எடுத்து குடிக்கிற அளவுக்கு தூய்மையான தண்ணியாக இருந்தது. இன்னைக்கு அந்த படகு இல்லத்தோட நிலைமை என்ன தெரியுங்களா? நல்ல என்ன நிறம்னு கண்டுபிடிக்க முடியாது. பச்சை மாதிரி இருக்கும், நீல மாதிரி இருக்கும், கருப்பு மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி. ஏன் அப்படி மாறி போச்சுன்னு கேளுங்க. அந்த நீர் இயற்கை அழிச்சதுனால ஓடைகள் எல்லாம் வத்தி போய் படகு ஓட்டுறதுக்கு தண்ணி இல்லை. நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க, என்ன பண்றது, ஊட்டியினுடைய ஒட்டுமொத்த சாக்கடை எங்கடா கொண்டு போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஐடியா கிடைச்சது, உரா போட் ஹவுஸ்லன்னு விட்டான். ஒட்டுமொத்த சாக்கடையினுடைய சங்கம் ஐயா அந்த ஏரி. இன்னைக்கு வருகிற எல்லா மக்களும் அதில் போய் அழகா காதல் ஜோடியை பார்க்கணும். அதுக்குள்ள அந்த படகுல இருந்து தண்ணியை விட்டு அந்த கையில் அள்ளி தெளிச்சு புல்லரிக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு புல்லரிக்கும், அது எங்களுக்கு ஃபுல்லா அரிக்குங்க அதை பார்க்கும்போது. இயற்கையை பத்தி முதல் சிந்தனையை கொடுத்தவன் நம்மளுடைய வள்ளுவனுங்கய்யா. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நில காடும் உடையது அரண் அப்படிங்கிறாருங்கய்யா. நல்ல தண்ணி, சுத்தமான நீர், மண்ணினுடைய வளம், இயற்கையினுடைய அழகு மாறாத காடு, இது 3 தாண்டா உனக்கு அரண்னு சொன்னார். அரண்னா பாதுகாப்பு பண்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கோடிக்கணக்கான செலவை எதற்காக செலவிடுகிறது தெரியுங்களா ஐயா? நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு. இயற்கையான காற்று இல்லை, நோயினுடைய பாதிப்பு, எத்தனை குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறது. விஷம் என்ற உணவை சாப்பிட்டு எத்தனை தாய்மார்களுடைய தாய்ப்பால் விஷமாகி கொண்டிருக்கிறது, குழந்தைகள் செத்து கொண்டிருக்கின்றன. பணம்னு சொல்லி இயற்கையை அழிச்சு தனக்கே கொல்லி வைத்துக் கொள்கிற இவர்களை போன்றவர்களால பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பா அழிக்காதே, இந்த இயற்கையை அழிக்காதே, இறுதியில் பணம் உனக்கு கொல்லி வைக்காது, நீயே உனக்கு கொல்லி வைத்துக் கொள்ள போகிறாய். தயவு செய்து நினைத்து பாருங்கள், எல்லையை மட்டும் பாதுகாக்கிறோம், இத்தனை அழிவுகள், உயிரினங்களுடைய சாவு, மனித மரணம், தாய் மண்ணினுடைய மரணம், இத்தனையும் இழந்தபின் இந்த எல்லையை காத்து என்ன பயனுங்கய்யா? எல்லை காப்பு மட்டும் என்ன செய்ய போகுது? முதல்ல அதை விட முக்கியத்தை இந்த இயற்கையை காப்பதற்கு கொடுங்கள். இயற்கைக்காக உங்களுடைய நிதியை கொடுங்கள், இயற்கைக்காக உங்களுடைய உயிரையும் கொடுங்கள், அது தப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு சார் இப்ப 2007 இருக்கும், 2025க்குள்ள கிட்டத்தட்ட 12 கோடி மரத்தை நாம் நட வேண்டும். நட்டாதான் தமிழ்நாடு வளமா மும்மாறி பொழியும். அதனால தான் ஊட்டியை சுத்தி பார்த்தேன். எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, எத்தனை வனங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. கண்ணீர் வடிச்சேன், ரத்த கண்ணீர் வடிச்சேன். ஆனா ஏதோ ஊட்டிக்கு வந்தோம், அரட்டை அரங்கத்தில் பேசிட்டு போகணும் இல்லாம, நாளைக்கே ஊட்டியில எங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடக்கூடிய இந்த பணியை தொடங்கி விட்டுத்தான் ஊட்டியை விட்டு இந்த அரட்டை அரங்கம் செல்லும் என்று இந்த அரட்டை அரங்கத்தின் குழு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாளை ஊட்டியிலே மரக்கன்றுகளை நடுவோம், அந்த பணியை நாங்கள் தொடர்வோம். அதை பராமரிக்கிறதுக்கும்
அதை வளர்க்கறதுக்கும் நல்ல இதயங்கள் படைச்ச நிதி திரட்டுவோம், மரக்கன்றுகளை நடுவோம். கர்த்தர் இருக்கும் இடம் தேவாலயம், கருணை இருக்கும் இடம் எங்களுடைய சேவாலயம் என்று சொல்லி கோத்தகிரியைச் சேர்ந்த சேவாலயம் அமைப்பின் சார்பிலே ஜெய் வெங்கடேசன், வில்லியம், ஜீவானந்தம், விஜயன் மனித நேயத்தோடு மரக்கன்றுகளை நடும் இந்த திட்டத்துக்கும் அதை பராமரிக்கவும் நிதியாக 50,000 ரூபாயை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் இந்த மேடையிலேயே இவங்கள் நிதியாக தருகின்றார்கள். இந்த மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பராமரிப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றோம். அந்த அமைப்புக்கு இவர்களும் நாங்கள் பக்க பலமாக இருப்போம், தக்க பலமாக இருப்போம், மரக்கன்றுகளை நடுவோம், அவற்றை நாங்கள் தண்ணீர் விட்டு வளர்ப்போம் என்று இங்கே உறுதியளிக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. சன் டிவி அரட்டை அரங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல இதயங்களுடைய மனித நேயத்தின் அடிப்படையில் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற இந்த திட்டத்துக்கு தற்சமயம் 70,000 ரூபாய் இங்கே வசூலாகி இருக்கிறது என்பதை உங்கள் முன்னிலை தெரிவித்துக் கொள்கின்றோம். காடுகளை வளர்ப்போம், மரக்கன்றுகளை நடுவோம் என்ற இந்த திட்டத்தை சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து குன்னூரிலே இந்த சொர்க்கபூமியின் பக்கத்திலே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே இன்றைக்கு மரக்கன்றுகளை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலே நட்டுக் கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திலே இவை சோலை வனமாக மாறப்போவதை நீங்கள் காணலாம். இதை ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாடெங்கும் மரக்கன்றுகளை நாம் நட வேண்டும்.